சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் மேக்னஸ் கால்சனுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஆட்டம் இது. ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் யுனைடெட் ராபிட் அண்ட் பிளிட்ஸ் செக்ஷனில் சுற்று 6ல் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கேமை கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம எண்டாவது வீடியோவில் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் டிஸ்கஷன் பண்ணுவோம். அது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் சிலது நான் வந்து டிஸ்கஷன் பண்ணுவேன். அதனால் வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. கேமில் வந்து கால்ஸ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணுறாரு குகேஷ். ஸோ பான் டு C4, பான் டு E5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரிவர்ஸ் சிசிலியன் மாதிரி கூட நம்ம ட்ரீட் பண்ணலாம். நைட் C3 அண்ட் தென் பிஷப் டு B4. அப்படியே நம்ம வந்து ரொசலிமோ அட்டாக் அந்த மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் இது இங்கிலீஷு. ஸோ இங்கிலீஷில் வந்து கிராம்னிக் ஷெராஃப் கவுண்டர் அட்டாக்னு சொல்லுவாங்க. இந்த வேரியேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நைட் F3, பிஷப் டெக் C3, அதுக்கப்புறம் D டெக் C3, பின் அதுக்கப்புறம் D6. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்காரு. ஜஸ்ட்டு பானை டபுள் பண்ணி விட்டுட்டேன். சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். என்னடா இந்த கேம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவே தப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஓப்பனிங்லேருந்து. ஆனால் இங்கே ஆஸ் யூஷுவல் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். ஸோ E4, நைட் டு D7. ரொம்ப ரேராக தான் இருக்குது ஆக்சுவலாக கேமு. பிஷப் டு D3 பார்க்குறோம். பட் இங்கே ஏற்கனவே ஒரு கேம் இருக்குது. பழைய கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தர் யூரி எவர்பா, ரொம்ப ஃபேமஸான கிராண்ட் மாஸ்டர் வந்து பிஷப் டு G5 ஆடிருக்காரு. பட் இந்த கேமில் பிஷப் டு D3. ஸோ 6வது முழுந்தே வந்து பார்த்திங்கன்னா நியூ பொசிஷன் தான் ஆடுறாங்க. ஸோ நைட் C5 ஹீட்டிங் த பிஷப் டு C2. பிஷப் C2 வந்ததுக்கப்புறம் நைட் F6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் டு E2, பான் டு A5. ஸோ பான் வந்து B4 வந்து நைட்டு கிக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக பான் டு பான் டு A5 வந்து போட்டு அதை தடுக்கிறாங்க. நைட் டு D2. ஜென்ரலாக இங்கிலீஷ் ஓப்பனிங்கில் இந்த நைட் வந்து இங்கே வர்றது வழக்கம் தான். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா C4 போகும். அடுத்து F1 வந்துட்டு நைட் E3 போகிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு ஐடியா தான். ஸோ இந்த 2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நைட் டு D2, G6. ஸோ இதை தான் சொன்னேன் நான் வந்து, என்னடா அது டார்க் ஸ்கொயர் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. இருக்கிற சில ஸ்கொயர்ஸ் வந்து கிங் சைடில் இருக்கக்கூடிய சில ஸ்கொயர்ஸையும் டார்க் ஸ்கொயர்ஸையும் விட்டுறாரு. என்ன தான் ஒரு எப்படி தான் விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசனை பண்ணுற மாதிரி இருக்கும். இவரோட ஐடியா என்ன அப்படின்னா, நைட் F1 வந்துட்டு E3 போயிட்டு இங்கே வரக்கூடாதுன்றதுக்கு இப்போவே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி தடுக்கிறாரு. ஸோ நைட் F1 எனிவே, பிஷப் E6 அண்ட் தென் பிஷப் G5. பிஷப் G5க்கு அப்புறம் H6, அதுக்கப்புறம் பிஷப் H4 இந்த மாதிரி போகுது. பட் இங்கே ஏன் நம்ம வந்து பிஷப் H6 போட்டு கேஸ்லிங், ஏன்னா கேஸ்லிங் வந்து பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தடுக்கிறதுக்கு நம்ம பிஷப் H6 போடலாமா அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு கொஷின். இப்படி போடும்போது இங்கே சின்ன டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மூவ் நைட் டு G4 போட்டு பிஷப்பை கிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டிஸ் கூட பண்ணலாம். நைட் F டேக்ஸ் E4 டெம்பரரியாக ஒரு பீஸ் ஆக்ட் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து குயின் H4 போட்டு டபுள் அட்டாக் பண்ணலாம். ஸோ 2 பீஸுமே இந்த பீஸ் அன்டிஃபெண்டாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு டிஃபென்ஸ் இல்லை. அதனால் ஒரு பீஸ் வந்து ட்ராப் ஆகிடும். ஸோ பிஷப் G5, H6, பிஷப் H4, பின் அதுக்கப்புறம் பான் டு G5, பிஷப் G3, குயின் D7, பான் டு F3. ஸோ ஜஸ்ட் இந்த ஏன்னா இப்போது நைட்டு E3 வரும்போது இந்த பானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்காது. அதனால் F3, அதுக்கப்புறம் பிஷப் F2 ப்ரிப்பேர் பண்ண போகிறாரு. ஸோ நைட் H5, நைட் E3, பின் அதுக்கப்புறம் நைட் டு F4, குயின் டு D2, குயின் அட்டாக்ல இருக்குது. அண்ட் தென் இங்கே பான் B5 பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த பொசிஷனை ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். பொசிஷன் வந்து க்ளோஸ்டு பொசிஷன் தான். லாஸ்ட் கேம்னு கூட சொல்லியிருந்தேன், க்ளோஸ்டு பொசிஷனில் நைட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நைட்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்றத விட இந்த பொசிஷன்லேயே பாருங்களேன், நைட்டோட பொசிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு டாமினேட்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி ஒரு நைட் வந்து 5th ரேங்க்கு, இன்னொரு நைட் வந்து அவரோட கேம்ப்லேயே கொண்டு வந்து வச்சுருக்காரு. எக்ஸலண்ட்டான பொசிஷன். பான் டு B5 விளையாடுறாரு இங்கே. பான் டு B5, ஸோ பான் டு B5 அண்ட் தென் நைட் டு D5. அண்டு இங்கே நைட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. இந்த பொசிஷனில் CB5 வந்து விளையாடுறது அந்தளவுக்கு பெரிய நல்ல மூவாக இருக்காது. ஸோ நம்மளே ட்ரபிளை இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் அவர் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டு இந்த இடத்துல வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம். பட் இங்கே வந்து குகேஷ் வந்து அதை கேப்சர் பண்ணிடுறாரு. எப்படி ஒர்க் பண்ணுறதுனா பண்ணலாம் அப்படின்னா, கிங்கை வந்து மூவ் பண்ணேன்னா 4th இருக்குது. கிங் D8 போயிட்டீங்க அப்படின்னா நைட் F6 வந்தாலும் குயினை வந்து C6 போட்டு கேமை கன்டினியூ பண்ணலாம். பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த நைட் இங்கே இருக்கிறதுனால இதில் ஸ்கொயர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. பட் இருந்தாலும் அதனால் நமக்கு பெரிய இஷ்யூ வருமா அப்படின்னு பார்த்தா வராது.
அந்த நைட் அங்கே வச்சுக்கிட்டே நம்ம வந்து கேமை விளையாட கற்றுக்கணுன்றது தான் ஐடியா. ஸோ பிஷப் இன்ட்டு D5, C இன்ட்டு D5, பட் அதான் அது கம்ப்யூட்டரோட ரெக்கமெண்டேஷன். நைட் H5. அண்ட் இங்கே தான் வந்து குகேஷ் வந்து தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல ஏன்னா சென்டர் க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால் நம்ம கிங் E7 போட்டுட்டு ரூக்கை கனெக்ட் பண்ணி கேமை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சென்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ கிங் E7 சேஃபாக இருக்குன்றது தான் ஐடியா. பட் இங்கே வந்து குகேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவ்வளோ தூரம் வந்த நைட்டை திரும்ப பின்னாடி கொண்டு போகிறாரு. ஸோ பிஷப் F2 இவால்வேஷனில் கொஞ்சம் ஷிஃப்ட் இருக்கிறது பார்க்க முடியும் உங்களால். அதுக்கான காரணம் இது தான். ஏன்னா நைட் H5 வந்து பெஸ்ட் மூவ் கிடையாது. ஸோ பிஷப் F2, கிங் F8 ஆர்டிஃபிஷியலாக கேன்சல் பண்ண பார்க்குறாரு. ஸோ G3, F4 அந்த மாதிரியான பிரேக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அவர், ஆர் H4 ஈவன். ஸோ கிங் G7, பின் அதுக்கப்புறம் பிஷப் E3. பிஷப் E3க்கு அப்புறம் குயின் E7 போடுறாரு. அண்ட் தென் ரூக் டு G1. அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் F1 போட்டு F4 பிரேக் பண்ண சொல்லுது. ஆர் ஐடியா என்ன அப்படின்னா, மேபி லெட்ஸே நீங்கள் வந்து இப்போது ஆர்டிஃபிஷியலாக கேன்சல் பண்ணுறீங்கன்னு அசியூம் பண்ணிப்போம். லெட்ஸே ரூக் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா தென் ட்ரிபிள் ஓ பண்ணலாம். அண்ட் தென் நைட் டு D7 காமிக்குது கம்ப்யூட்டரில். அண்ட் தென் கிங் B1. ஸோ இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக விளையாட முடியும் ஒயிட்னால. இன்ஃபேக்ட் ஐ திங்க் H4 கூட இங்கே பாசிபிள் தான் நான் நினைக்கிறேன். பட் கேமில் வந்து ரூக் G1 அண்ட் நைட் F6 போகிறாரு. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஓப்பனிங்கில் வந்து இவ்வளோ தூரம் அந்த நைட்டை H5 F4னு கொண்டு வந்துட்டு அப்படியே திரும்ப ரிவர்ஸில் போனது நிறைய டெம்போ வந்து லாஸ் ஆகுது ஆக்சுவலாக. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கால்சன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிடுறாரு. என்ன மிஸ்டேக் அப்படின்னா B4. B4 வந்து பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக. அட்வான்டேஜ் வந்து போகிறது மட்டும் இல்லாமல் பிளாக்குக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து அவரே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடுது. ஸோ பான் டு B4க்கு பதில் அவர் என்ன அடிக்கலாம் அப்படின்னா H4 ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். H4 இப்போ G4 வந்தால் F இன்ட்டு G4னு பொசிஷனை ஓப்பன் பண்ண கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பிஷப் டு C5 கரெக்டாக இருக்காது. மேபி குயின் சைட் கேஸ்லிங் விளையாடலாம். குயின் சைட் கேஸ்லிங் அண்ட் தென் டேக்ஸ். ஐ திங்க் ஒயிட் இஸ் என்ன சொல்கிறது மச் பெட்டர்னு சொல்லலாம் இந்த பொசிஷனில். பட் B4 விளையாடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, AB4க்கு அப்புறம் CB4 ஆடுறாரு. A5 வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைக்குது. இவரோட பிளான் என்ன அப்படின்னா, நைட்டை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம், இந்த பான் வீக்காக இருக்குது. ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் பாருங்கள். இந்த நைட்டை மூவ் பண்ண போகிறாரு. அஃப்கோர்ஸ் A5 தான் வர போகிறாருன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் அந்த மூவ் வச்சிடலாம். கேமில் தான் நடக்குது. இப்போ குயினை வந்து நம்ம வச்சு இல்லை பிஷப் வச்சோ குயினை வச்சோ பேட்டரி ஃபார்ம் பண்ணி இந்த பானை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆனால் அந்த டிஃபென்ஸை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஐடியா. பட் இங்கே கால்ஸோ என்ன மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ஃபெக்டாக வந்து இங்கே பனிஷ் பண்ணுவார். பிஷப் டு D3, பான் C6, D takes C6 இஸ் த மூவ். ஆனால் இங்கே D5 சென்டரை வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிறாரு. நமக்கு இன்னும் ஒரு விஷயம் ஞாபகத்தில் இருக்கணும். என்ன அப்படின்னா, அவரோட கிங் இன்னமும் சென்டரில் தான் இருக்குது. ஸோ E takes D5 அண்ட் தென் நைட் takes D5. இதுக்கு இடையில் வந்து பிஷப் டெக்ஸ் B5 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தா D4 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். அண்டு தெரியல எனக்கு இதுக்கப்புறம் எப்படி ஒயிட் வந்து இந்த பொசிஷன் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டஃப்பாக இருக்கும் பொசிஷன். பட் E takes D5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் D5 வருது. டெம்பரரியாக கால்ஸ் வந்து ஒரு பான் அப்பில் இருக்கிறாரு. பட் A3, ரூக் H D8. ஸோ ரூக் ஆக்டிவேட் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. D5ல E5லையுமே பிரச்சனை இருக்குது. ஸோ ரூக் C1 ஆனதுக்கப்புறம் இங்கே பிஷப் டெக்ஸ் B5 டெஃபினட்டாக ஆட முடியாது. ஏன்னா நைட் DC3 வந்து டாக்டஸ். ஸோ இங்கே டபுள் அட்டாக் ப்ளஸ் குயின் அண்டர் அட்டாக். ஸோ குயினால் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஸோ ரூக் C1 பாஸ்பானுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. ரூக் டு D6 அதை திரும்ப ஒரு ப்ரெஷர். அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் B5, நைட் DC3. ஆனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கவுண்டர் அட்டாக் கண்டுபிடிக்கிறாரு மேக்னஸ். தட் இஸ் பிஷப் C5. அடுத்து நைட் டெக்ஸ் B5. அடுத்து பிஷப் டெக்ஸ் D6, நைட் டெக்ஸ் D6 அண்ட் தென் கிங் F2. இப்போது இந்த பொசிஷனில் நம்ம வந்து நிறுத்திட்டு நம்ம கொஞ்சம் இந்த பொசிஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா இவால்வேஷன். பொதுவாக நம்ம 2 மைனர் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 மைனர் பீஸ் பெட்டர்னு நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 3 கனெக்டட் பாஸ்பான் வந்து குயின் சைடில் வந்து வச்சுருக்காரு. அப்போ ஆப்வியஸ்லி இது என் கேம் போகும்போது இன்னும் கொஞ்சம் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏதாவது ஒரு சின்ன எரர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த 3 பான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அப்போ வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கும்போது இன்னும் நிறைய கேம் இருக்குது. நைட்டுக்கான நிறைய ஸ்கொயர்ஸ் வந்து ஜம்பிங் ஸ்கொயர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்டு ஒயிட்டோட கிங் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சான்சஸ் அதிகம். ஸோ எப்படி கண்டினியூ பண்ணுறாருன்றதை பாருங்கள். நைட் B6, குயின் D3, அடுத்து குயின் டு E6. ஸோ குயின் டு E6க்கு அப்புறம் ரூக் C5 போடுறாரு.
ரூக் C5 ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் வந்து இந்த இந்த நைட் அண்ட் குயின் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த C4 ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி, அந்த ஸ்கொயரில் ஆக்சுவலாக நைட்டை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதை தடுக்கிறதுக்கு தான். அப்போ அந்த நைட்டை வச்சார் அப்படின்னா C பான் வந்து ட்ராப் ஆகிடும். அதனால் அவர் வந்து ரூக் C5 போடுறாரு. முன்னாடி E5 வந்து விளையாட முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, B6ல் இருக்க நைட் அன்டிஃபெண்டாக இருக்குது. அதனால் டாக்டஸ் இருக்குது. அதனால் இப்போ ரூக் C5 போட்டோன்னே அந்த டயகனல் க்ளோஸ் ஆகிடுது. அதனால் E4 வரை பொசிஷனை பிரேக் பண்ணுறாரு. ஸோ குயின் D4 செக் எனிவே, அதுக்கப்புறம் கிங் G8 அண்ட் தென் ரூக் D1 விளையாடுறாரு. ரூக் D1க்கு E takes F3 பெரிய பெரிய த்ரெட்ஸ்லாம் இருக்குங்க. ஜஸ்ட் மேட் இன் 2 த்ரெட். அண்ட் இங்கே மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் பிளண்டர் பண்ணுறாரு. 44 செகண்ட்ஸ் இந்த கிளாக். குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இங்கே சரியான நகர்வு எது அப்படின்னா, இந்த த்ரெட்டுக்கு மீட் பண்ணுறது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரூக்கை C2ல் வைக்கலாம். ரூக்கை C2ல் வைக்கிறது கரெக்டான மூவாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் வைக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த ஃபோர்க்கு. ஸோ பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி ஃபோர்க் மாதிரி மாட்டிப்பீங்க. ஸோ அதனால தான் ரூக் C2 ஜஸ்ட் கார்டிங் அகெயின்ஸ்ட் திஸ் த்ரெட். இப்போ நம்ம வந்து நைட் E4 செக் வச்சாலும் பெரிய இஷ்யூ இருக்காது. கிங் டேக்ஸ் F3 விளையாடலாம். பட் இருந்தாலும் ரூக் டேக்ஸ் A3 வருது. அண்ட் உங்கள் கிங் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. நைட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ நாட் ஷுர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இதே க்ரீடியாக போய் வெட்டினீங்க அப்படின்னா மேட் இன் 2 இந்த மாதிரி. அதனால் கேமில் வந்து அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதா நினச்சி ரூக் E5 விளையாடுறாரு. பட் இதுதான் வந்து மிகப்பெரிய பிளண்டர் கேமில். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நைட் அட்டாக்ல இருக்குது, குயின் அட்டாக்ல இருக்குது. எப்படிங்க இது மிகப்பெரிய பிளண்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கூட பாருங்கள், இந்த பீஸுமே அட்டாக்ல தான். ஆக்சுவலாக ட்ரிபிள் அட்டாக் பண்ணியிருக்காரு கால்சன் டிஸ்கவர் மூலயமா. பட் பிளாக் இஸ் வின்னிங் த கேம். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரே ஒரு மூவ் தான் வின்னிங் மூவ். அதை கரெக்டாக ஸ்பாட் பண்ணுறாரு. குயின் டு H5 ஒரு 40 செகண்ட்ஸில் அதை வந்து பார்க்குறாரு. ஆர் 30 to 40 செகண்ட்ஸ். ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எந்த நைட்டையுமே நீங்கள் இப்போதைக்கு கேப்சர் பண்ண முடியாதுங்க. ஸோ கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பீஸ் வந்து ட்ராப் ஆகுது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த வேரியேஷன் நிறைய சிவியரான மெட்டீரியல் லாஸ் ஆகும். அதை தவிர்த்து குயின் G2 செக் வைக்கிறப்ப E1க்கு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குயின் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் புதுசாக. ஸோ அந்த காரணத்தினால இது மாதிரி ஆட முடியாது. ஸோ கிங் டேக்ஸ் F3 ப்ரிட்டி மச் ஃபோர்ஸ்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நைட் BC4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூக்குக்கும் இந்த 2 நைட்டுக்கும் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ ரூக் A5 ட்ரை பண்ணுறாரு பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே குகேஷ் வந்து இங்கே வந்து துல்லியமாக விளையாடல. ஏன்னா நைட் இன்ட்டு A5 அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கேம் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் ரூக்கு E8 ஆடிருந்தோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து கேம் முடிய வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இந்த ரூக் அட்டாக்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே நான் என்ன பண்ணுறேன், அந்த ரூக்கை சும்மா எங்கேயோ மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தென் ஐ திங்க் நைட் E5 செக்கு. ஸோ அல்லது ஆமாம், ஆர் குயின் H5 செக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ குயின் H5 செக்கு நீங்கள் வந்து கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செக்மேட் பண்ணிடலாம் ஈஸியாக. அல்லது நீங்கள் பானை வச்சு பிளாக் பண்ணிங்க அப்படின்னா குயின் H3 செக்கு, திரும்ப கிங் F2 வருவீங்க. அண்ட் தென் குயின் டெக்ஸ் H2 செக்கு. ஸோ ரொம்ப கொடூரமான டார்ச்சர் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பட் ரூக் E8 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இமீடியட்டாக வந்து மேட் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட் டெக்ஸ் A5, B டெக்ஸ் A5, அதுக்கப்புறம் குயின் F5 செக் வைக்கிறாரு. கிங் வந்து G2 போகிறாரு. அடுத்து செக்கு கிங் G1, அதுக்கப்புறம் நைட் F5 த்ரெட்னிங் த குயின். இப்போ அந்த கனெக்டடாக இருந்த பாஸ் பானுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு இப்போ சொல்லவும் முடியாது. ப்ளஸ் கிங் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் த்ரெட்டில் இருக்குது. ஸோ குயின் D7 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் to E3, ரூக் D2க்கு அப்புறம் குயின் C1 செக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட் த்ரெட் க்ரியேட் பண்ணுறாரு. கிங் F2, நைட் G4 செக்கு, டாக்டர்ஸ் இங்கே. சப்போஸ் நீங்கள் இங்கே வெட்டினீங்க அப்படின்னா ஜஸ்ட் குயின் டெக்ஸ் D2 செக்கு. அதனால் கிங் E2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் E5 போய்ட்டு குயின் அட்டாக் பண்ண உடனே குயின் E7 போய்ட்டு திரும்ப நைட் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் C6. அடுத்து குயின் டு E4 போய்ட்டு திரும்ப பின் பண்ணுறாரு. நைட் மூவ் பண்ண முடியாத மாதிரி. பட் ரூக் டெக்ஸ் A5 வெரி சிம்பிள் மூவ். இந்த பொசிஷனில் கரெக்டாக 49வது மூவில் வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. பட் இந்த முறை எந்த டேபிளையும் அவர் தட்டலை. அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக இருந்தது. எக்கச்சக்கமான ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அண்ட் அந்த மொமெண்ட்ஸை என்ன சொல்கிறது ரீமேக் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். அதனாலே என்னமோ குகேஷ்க்கும் திரும்ப மேக்னஸ்க்கும் மேட்ச் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ரிவெஞ்சாக தான் பார்ப்பாங்க அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் இங்கே யாரெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா குகேஷ் வீக் பிளேயர் நினச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இங்கே குகேஷ். ஏன் அப்படின்னா இந்த கேம்னால் மட்டும் கிடையாது, நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அண்ட் இந்த பொசிஷனில் யார் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 பானும் ட்ராப் ஆகிடுச்சு. ப்ளஸ் இப்போ ஹோல் பீஸ் அப்பு இதை வச்சு விளையாட முடியாது. நம்ம இதை ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ண வேண்டி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த பொசிஷனில் வந்து ஆல்ரெடி இந்த த்ரெட் இருக்குது. லெட்ஸே நீங்கள் வந்து
குயினை வந்து மூவ் பண்ணி ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிங்கை மூவ் பண்ண முடியாது, நான் ரூக்கு போய்டும். ஸோ சப்போஸ் குயினை மூவ் பண்ணி நீங்கள் காட் பண்ணிங்க அப்படின்னா தென் ஐ திங்க் ரூக் டேக்ஸ் A3, வெரி சிம்பிள் மூவ், அனதர் பான் வில் ட்ராப். இது ஃபர்தராக நம்ம பேச வேண்டியிருக்காது, எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரிசல்ட்ஸ் பேஜ் போயிட்டு நம்ம ரிசல்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு ப்ளஸ் கால்சன் வந்து இந்த கேமுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி குகேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அது அவசியமாக நம்ம டிஸ்கஷன் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பேஜை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் பேஜ் வந்து வந்துட்டோம். குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டிங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. முதல் முறையாக ரேப்பிடில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு கேம் மட்டும் டியூடாவோட லாஸ், அதுக்கு அடுத்து தொடர்ந்து 5 கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிட்டு 5 கேமை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அவர் யாரெல்லாம் வின் பண்ணார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அவரோட ரிசல்ட்ஸ் பேஜை நம்ம கிளிக் பண்ணால் தெரியும். அலிரிசா ஃபிரூஷா, பிரக்னனந்தா, அடுத்து நொதிர் பேக்கு, ஃபாபி, மேக்னஸ்ன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப டாப் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பீட் பண்ணியிருக்காரு. அதுவும் போஸ்ட் கேம் இன்டர்வியூவில் வந்து நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்சன் வந்து நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி பிஃபோர் திஸ் டோர்னமெண்ட். அந்த நியூஸ் பேஜில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பேசிவிட்டு நம்ம வந்து முடிக்கலாம். ஐ திங்க் நீங்கள் ரிசல்ட்ஸ் பேஜில் எல்லோரும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்காங்கன்றதை கிளியராக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே போயிட்டு நான் அவர் கால்சன் என்ன சொன்னார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பாருங்களேன், இது திமிருன்னு சொல்கிறதா இல்லை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்கள்கிட்ட நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. So Gugesh hasn't done anything to indicate that he is going to do well in such a tournament. I hope for his sake that he can play better. But playing him in this tournament, I will approach it as I'm playing one of the presumably weaker players in the tournament. ஸோ வந்து வீக்கர் பிளேயரோட தான் நான் விளையாட போகிறேன்றத அவர் வந்து சொல்கிறாரு. பட் குகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எப்படின்னா, அதாவது மேக்னஸ் கூட ஜெயிக்கிறது கண்டிப்பாக ஸ்பெஷல். அதுவும் அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய பொசிஷனில் நான் அவரை திரும்ப 2 கேமில் ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இதுதான் நான் அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த நியூஸ் பேஜில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முறை வேணால் நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பேஜ் வந்து குயிக்காக வைக்கிறேன். நான் சில பேர் சரியாக பார்த்துருக்க மாட்டேங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரிசல்ட்ஸ் பேஜு. ஸோ குகேஷ் வந்து 10 லீடிங்கில் போயிட்டுருக்காரு. டூடா 8, வெஸ்லே 7, மேக்னஸ், யுவான் சாரிச், அனீஷ் கிரி 6, பிரக், ஃபாபி 5, அலிரிசா நொதிர் பேக் வந்து அலிசா 4, நொதிர் பேக் வந்து 3. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு அதிகப்படியான ஒரு லைக்கை தெரிவிங்க. அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.